ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டைன் ஜோதிடரின் வணக்கங்கள். ராகு ஒரு உருவம் இல்லாத கிரகம், ராசி கட்டத்தில் தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாத கிரகம். ஆனால் மற்ற எல்லா உருவம் இருக்கக்கூடிய கிரகங்களையும் விட பலசாலி ராகுவும் கேதுவும் தாங்க. ஜாதகத்தில் நம்ம முன்ஜென்மத்தில் ஏதாவது சாபமோ இல்லை நம்ம செஞ்ச பாவ கர்மத்தினால ஏற்படக்கூடிய விளைவை இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்ட சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். இந்த வீடியோவில் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சங்கடங்கள், அதனால ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துன்பங்கள் வருது, ராகு எந்த நிலையில் இருந்தால் என்ன பாதிப்பு தருவார், ராகு எந்த நிலையில் இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ராஜயோகம் தருவாருன்னு எல்லாம் பார்க்கலாங்க. ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரோ அந்த வகையில் சாபமோ கர்மமோ இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு சூரியனோட சேர்ந்திருந்தா அது பிதிர்தோஷம். இறந்து போன முன்னோர்களுக்கு சரியா திதி தர்ப்பணம் செய்யாமல் அவங்க சாபம் வாங்கியிருந்தாலும், தந்தையோ இல்லை உங்கள் பரம்பரையில் ஏதாவது ஒரு ஆணையோ வயதான காலத்தில் கவனிக்காமல் விட்டுட்டு அவங்க மனவேதனையோடு இருந்து போயிருந்தாலும் அந்த வம்சத்தில் பிறக்கிற குழந்தைகள் பிதிர்தோஷத்தோடு பிறக்குங்க. இதோட பலன் இந்த பிறவியில் அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது, அப்பா கூட சேர்ந்து இருந்தாலும் அப்பாவுடைய அன்பு கிடைக்காம இருக்கிறது, வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிதிர்தோஷம் இருக்கிறவங்களால முன்னுக்கே வர முடியாதுங்க. அடுத்து ராகு சந்திரனோட சேர்ந்திருந்தா மாதுர் தோஷம்னு சொல்லுவோம். மாதுர்னா அம்மா. அம்மா எப்பவும் பிள்ளைங்களுக்கு சாபம் கொடுக்கறதில்ல. ஆனால் சில பிள்ளைங்கள் அம்மாவை அவங்க வயதான காலத்தில் கவனிக்காமல் விட்டுறாங்க. அது கர்மாவுடைய சாபமாகி பரம்பரையாக தொடர்ந்து வருதுங்க. ராகு சுக்கிரனோட சேர்ந்திருந்தா ஸ்திரீ தோஷம். மனைவி அல்லது கணவனுக்கு துரோகம் செய்கிறது, அவங்கள ஏமாத்துறது, தனது வாழ்க்கை துணையை கொடுமைப்படுத்துவதால் அவங்க கிட்டேருந்து வர்ற சாபத்தினால வர்றதாங்க ராகு சுக்கிரனோட சேர்ற அமைப்பு. அடுத்து ராகு சனியோட சேர்ந்திருந்தா ஜாதகரோட முற்பிறவியிலேயோ ஜாதகரின் மூதாதையர்களோ செய்கிற தொழிலில் நேர்மை நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறது, தன்னுடைய லாபத்துக்காக மற்றவங்களை ஏமாத்துறது, தொழில் அல்லது செய்கிற வேலையில் திருட்டுத்தனம் செஞ்சு ஏழைகளை ஏமாற்றி மற்றவங்க உழைப்பை உறிஞ்சி சம்பாதிச்சவங்க பரம்பரைக்கு இந்த ராகு சனி இணைவினால தோஷம் வருங்க. சில சமயம் பிரேத சாபம், அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க கிட்ட சாபம் வாங்குறவங்களுக்கு இந்த இணைவு இருக்கும். ராகு குருவோட சேர்ந்திருந்தா புத்திர தோஷம். புத்திரகாரகன் குருவோட ராகு சேர்ந்திருந்தா தன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைக்கு கேடு செய்வதால ஏற்படுற தோஷங்க. உதாரணமாக குழந்தையை பெற்று கோவில், குப்பத்தொட்டி, ஆசிரமம்னு போட்டு போயிடுறது, பெண் குழந்தையா பிறந்துட்டா அதை சிசுக்கொலை செய்கிறது, இதெல்லாம் பெரிய பாவச் செயல். கூடவே இந்த குரு ராகு இணைவு தனக்கு வித்தை சொல்லி கொடுத்த குருவுக்கு துரோகம் செய்கிறது, குருவை தாக்குறது, குருவையே கொல்றது மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு இந்த தோஷம் பிடிக்குங்க. அடுத்து ராகு செவ்வாயோட சேர்ந்திருந்தா முன்ஜென்மத்தில் கொலைகள் பல செஞ்சவங்களுக்கும் பிறர் நிலத்தை ஏமாற்றி அபகரித்தவங்களுக்கும் சகோதர துரோகம், சகோதர கொலை செஞ்சவங்களுக்கும் வருங்க. ராகு புதனுடைய சேர்ந்திருந்தா இது அந்த அளவுக்கு பெரிய தோஷம் இல்லைங்க. ஆனால் தன்னுடைய சாமர்த்தியத்தால் சகுனி வேலை பார்த்து மற்றவங்களை ஏமாத்துறது, ஏமாத்தியே பிழைக்கிற தொழில் வழிப்பறி செய்கிறதுன்னு அதனால கிடைக்கக்கூடிய சாபத்தினால வர்றதுதாங்க புதன் ராகு இணைவு. சரிங்க சார், இதனால் என்னெல்லாம் நடக்கும்? எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு அந்த கிரகத்தோட காரகங்களை அதிகமாக கொடுத்து அதில் பிரச்சனையும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கறது தான் ராகுவோட வேலை. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராகு திசையிலையோ இல்லை மற்ற கிரகங்களோட திசையில் ராகு புத்தியில் நடக்கும். எப்படி நடக்கும்னா ரொம்ப சித்திரவாதியான பலன்களாக இருக்கும். உதாரணமாக ராகு குரு சேர்ந்திருக்கு அப்படின்னா குரு தனக்காரகனும் கூட, குழந்தைக்கும் காரகனும் கூட. ஸோ அப்போது குழந்தைகளையும் கொடுக்கும், தனத்தையும் கொடுக்கும், அதனால் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அடுத்து சூரியன் ராகு சேர்ந்திருக்கிறப்போ தந்தை மூலமாகவும் பிரச்சனையை கொடுக்கும், அரசாங்கம் மூலமாக பிரச்சனையை கொடுக்கும், அரச தண்டனை, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சூரியன் ராகு இணைவு கொடுக்குங்க. அடுத்து சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறப்போ மனப்போராட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரியான மனசு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். சனி ராகு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு வேலையில் இருந்தாங்கன்னா வேலை மாற்றம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, நிலையான வேலை அமையாது. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, அடிக்கடி நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு திருமண தடையாகும், திருமணம் செஞ்சாலும் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சொத்து வில்லங்கம், சொத்து மூலமாக பிரச்சனை, சொத்து மூலமாக வில்லங்கம், சகோதர சகோதரிகளே எதிரியாவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் ராகு திசை, ராகு புத்தி இந்த மாதிரியான டைமில் தான் வரும். அவங்கவுங்க ஜாதகத்துடைய வலுவுக்கு ஏற்ற மாதிரி இது அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகும். சரிங்க, என்னோட ஜாதகத்தில் இதில் ஏதோ ஒரு நிலை இருக்குது,
நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதுக்கான விதிவிலக்குகளையும் எந்த மாதிரி நிலையில் இருந்தால் இந்த தோஷங்கள் கொஞ்சம் குறைவாகவோ இல்லை சுத்தமாகவோ செயல்படாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. முதல்ல பாதிக்கப்பட்ட கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தால், உதாரணமாக சனி ராகு சேர்ந்து துலாமில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, துலாமில் சனி உச்சம், அப்போது அங்கே சனி ராகு சேர்க்கை வேலை செய்யாது. அடுத்து சுபர் பார்வை இருந்தால், குருவோ சுக்கிரனோ இந்த ராகுவோ பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து லக்னாதிபதியுடைய பார்வை இந்த ராகுவுக்கு விழுந்ததுன்னு அப்படின்னா தோஷத்துடைய வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் சரிங்க. யாருக்கு இந்த தோஷம் பெருசாக பாதிக்காது அப்படின்னா, இந்த இணைவு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசிகளில் இந்த இணைவு ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இந்த இணைவு லக்னத்தில் இருந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதாவது உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த 4 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த இணைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மேலே சொன்ன இந்த தோஷ நிவர்த்திகள் விதிவிலக்குகள் எதுவுமே இல்லைன்னா அது கடுமையான தோஷம். அப்போ ராகதசையும் நடக்குது இல்லை வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்த கிரகத்தினால தோஷமாக இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் இருக்கிற தெய்வங்களை வழிபடுங்க. சூரியன் ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். சுக்கிரன் ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. புதன் ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். குரு ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. சனி ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருப்பசாமி. செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். இந்த தெய்வங்களை வழிபடுறதோடு சேர்த்து எந்தெந்த கிரகங்களுடைய கிழமைகள் வருதோ அந்தந்த கிழமைகளில் வர்ற ராகு காலத்தில் ராகுவுடைய அதிதேவதையான துர்க்கையை வழிபடுறதும் சிறப்புங்க. சூரியனால தோஷம்னா ஞாயிற்றுக்கிழமை வர்ற ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடணும். சந்திரனால தோஷம்னா திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடணும். செவ்வாயால தோஷம்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடணும். இது மாதிரி புதன் கிரகத்துக்கு புதன்கிழமையும், குரு கிரகத்துக்கு வியாழக்கிழமையும், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையும், சனி கிரகத்துக்கு சனிக்கிழமையும் இருக்கக்கூடிய ராகு காலங்களில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது நம்ம ஜாதகத்தில் மேலே சொன்ன ஏதாவது கிரக இணைவுகள் ராகு கூட இருந்துச்சு அப்படின்னா ராகுவுடைய கொடுமையான பலன்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.